ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான தேர்ட் ப்ரமோல விஷயங்க. தேர்ட் ப்ரமோல வந்து எஃப்ஜேவை கிளின்னு கிளிக்கிறாருங்க சேதன்னா. ஸோ எஃப்ஜே செய்த தவறுகள் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, கோர்ட்டு கொண்டு வரதே ஒரு கேஸுக்காக தான். அந்த கேஸையே வந்து டப்புனா சாரிங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதை பற்றி வந்து சேதனை கிளிக்கிறார். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடு வந்து பல பேர் சேரும். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜே ஆதிரை கேஸ் வந்து ஆதிரை வந்து பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து இந்த ஒரு பெண்டிங்காக இருக்கிற என் லைஃப்பில் வந்து அவங்க லைஃப்லேயே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். அவங்க லைஃப்லேயே ஒரு பெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து வைல்ட் கார்டில் வந்தேன். ஸோ இது வந்து என் லவ் பண்ணானா பண்ணலையா, பண்ணுவானா மாட்டானா, இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கில் நான் இருக்கிற மாதிரி ஆதரிக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இது வந்து தனியாக பேசுகிறத விட பப்ளிக்காக ஷோவாக எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு கோர்ட் கேஸாக வச்சுருந்தாங்க. அந்த கோர்ட் கேஸில் வந்து நம்ம வந்து ஆதிரியை வந்து கேஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேஸ் பற்றி முன்னாடியே வந்து எஃப்ஜேக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆதிரியை வந்து இந்த மேட்டர் வந்து நம்ம மேலே கேஸ் போட போகிறான்றதை கெஸ் பண்ணிட்டுருக்காரு. கெஸ் பண்ணிவிட்டு கனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். ஓகேங்களா, கனிக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கேஸை நான் வந்து தட்டி விட்ட போகிறேன், ஈஸியாக பண்ண போகிறேன் அப்படி மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து அந்த கேஸ் வந்த உடனே எஃப்ஜேக்கு வந்து இவர் அட்வொகேட்டாக வந்து விக்ரம் வந்தார் நினைக்கிறேன். ஸோ விக்ரம் வந்தார். இந்த பக்கம் ஆதிரை இருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலே வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் சும்மா ஜாலியோ ஃபன்னோ கிடையாது. அவங்கள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போட அந்த கேஸில் கேட்பாங்க, இவனை லவ் பண்ணுறானா பண்ணலையா, அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவு எஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு. அந்த கேஸை கொண்டு வந்தது இவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக முடிச்சிட்டு அதான் சேதனை கேட்குற ஆதிரியை ஒரு கேஸை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கல்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து அது எப்படி ரியாக்ட் ஆனீங்க, என்ன நீங்கள் பண்ண வந்தேன், ஸோ நீங்கள் வந்து தோத்துட்டு ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அவர் அப்படியே ஃபீல் பண்ணார். இப்போ நான் சாரி கேட்கணுமா, சாரி கேட்டேன் முடிஞ்சு. சாரி கேட்குற விஷயமாடாது அப்படி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த வந்து ரொம்ப லெத்தாச்சிக்காக வந்து நம்ம இவன் எஃப்ஜே வந்து பண்ணது வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த கேஸ் இருந்துச்சு. அதை வந்து அண்ணன் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே நடக்கலை. ஆதிரை வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த விஷயமே வந்து ஆதிரைக்கே கிடைக்கவே இல்லைன்றாங்க. ஸோ ஆதிரை கேட்கும்போது என்ன ஆதிரை அது வந்து சரி வரவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பு அவங்க வந்து பாண்டிங் உள்ள ஓகேங்களா அந்த மாதிரி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு லவ் கான்செப்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஆதிரை அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னா எஃப்ஜே அந்த ஃபீல் பண்ணல. ஓகேங்களா, ஃபீல் பண்ணாது. எனக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்க கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கேன், இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே இருக்கேன், ஏதாவது வந்து எஃப்ஜே வந்து அவங்கள்ட்ட வந்து கிளியராக சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாமல் வந்து ஜாலியாக இருக்கிற வரை இருந்துட்டாங்க. இருந்துட்ட பிறகு இப்போ வந்து ஆதிரை கேஸ் கொண்டு வரும்போது அந்த கேஸை வந்து உடைக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆதிரை ஒரு பக்கம் வந்து சில இதெல்லாம் இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க அரோரா மற்றும் வந்து சபரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இது சொல்லணும்ல, சாட்சி சொல்லாமல் சாட்சியை ரெடி பண்ணி ஏன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆதிரை போகிறதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஜே மற்றும் ஆதிரைக்கு ஒரு சண்டை நடக்கும்போது சபரி பெட்ரூமில் இருப்பார். அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இவன் வந்து எனக்கு தேவை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவைப்படும் போது என்கிட்ட வந்து பேசிக்கிறான், ஜாலியாக இருக்கான், பழகம் எல்லாமே பண்ணுறான், நான் தேவையில்லைன்னா இது தூக்கி போட்டுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து சபரிக்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எஃப்ஜே அங்கே இருந்தால் அப்போ என்ன சொல்கிறேன், நான்லாம் அப்படி கிடையாது, நான் அப்படி பண்ணலன்னு மாதிரி அவனும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து சபரி கேட்டால் நீ ஏமா என்கிட்ட சொல்கிற, டேட்டி நான் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். ஏன்னா வந்து நடுவில் சபரி இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசலாம்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. பட் கரெக்டான ஆன்சர் வந்து எஃப்ஜே கொடுக்கல. அப்போ அதனால தான் வந்து இந்த கேஸ் வந்து தொடர்ந்துருக்காங்க ஆதிரை. அது வந்து எஃப்ஜே கொடுக்குற விளக்கண்ணா இதை பற்றி பேசணுன்னா எப்போ வேணால் பேசலாம் அப்படின்றாரு. ஸோ சேதனன் இதை இந்த விஷயத்த நீ மறைக்கணும்னு நினைக்கிற, எதுக்கு மறைக்கணும்னு நினைக்கிற, இதுக்கு நீ வந்து கோர்ட்டு வந்த பிறகு ஒரு விஷயம் கோர்ட்டுன்னு வந்த பிறகு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கியோ வெளியில் கோர்ட்டுன்னு ஒரு கேஸ் வந்த பிறகு அந்த கேஸை முடிக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து இந்த கேஸ் எப்போனாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. சேதனை சொல்லப்பா எப்போனா பேசுறது, ஏன் நாங்கள் கோர்ட் டாஸ்க்லாம் வைக்கணும், இந்த கோர்ட் டாஸ்க் வந்து ஒரு ஃபன்னாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இருந்த 60 நாளோ 50 நாளோ என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, ஸோ அதை பற்றியில் விசாரிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஸோ பிக் பாஸ் வீட்டில் அந்த ஒரு பிளான் தான் அது. அதனால் வந்து அண்ணன் சேதனை வந்து அவரை கிழிக்க தப்பே கிடையாது. ஸோ அவர் வந்து எப்போ வேணால் பேசிக்கலான்றார். எப்போ வேணால் பேசினாங்க, ஏன்னா கோர்ட் டாஸ்க்லாம் வைக்கிறோம், அந்த கோர்ட் டாஸ்க் வந்து முடிக்கணும் நீ, அதுவே அந்த டாஸ்க்கே வைக்கிறோன்ற மாதிரி வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்காரு. பட் எஃப்ஜே வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி அவர்கிட்டயுமே ஒரு லெத்தாச்சிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து நம்ம வேலையை முடிஞ்சிருக்கும். உண்மைதான் சேதனை சொல்கிறது அதுதான். அது வந்து ஒன்று ஆதிரை உள்ளே வந்தோம் பண்ண சொல்லியிருக்கணும், இல்லை அந்த ஆதிரை வெளில போகும்போது ஆதிரை ஒரு 2 மினிட்ஸ் பேசணும்னு சொல்லி பிக் பாஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணி
அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கணும். இல்லை அதிரி நான் வந்து உங்களை அந்த மாதிரி நினைக்கல, நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் உங்கள்கிட்ட பழகினேன், இருந்தெல்லாம் சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து ஆதிரை வெளியில் போனதுக்கப்புறமாவது ஆதிரை நீ என்னை பற்றியா தப்பாக நினச்சிக்கிறியோ என்னன்னு நம்மளுக்கு தெரியல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கலாம். இல்லை அது தவிர்த்து கூட உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து ஆதிரை வந்து பார்த்து ஷாக்கான 2 நபர் வியானா, எஃப்ஜே மற்றும் கனி, அவங்கள அந்த 3 பேரும் ஷாக் ஆனாங்க. அப்பயாவது கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி ஒருவேளை உன் மைண்டில் எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு தெரியல அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காருன்னா சேதனை வந்து சொல்கிறாரு. பட் வந்து அது எஃப்ஜே வந்து அது எப்படி டேக்கிள் பண்ண போகிறான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மறத்தவரை சந்திக்கலாம். நன்றி.